ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ஃபாலோ பண்ணிக்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, மேரேஜ் ஆனவங்க பதிவு செய்யணுங்கிறது ஒரு கட்டாயமாக ஆக்கியிருக்காங்க. அந்த கட்டாயமாக பதிவுத்துறை ஆஃபீஸில் தான் நம்ம அதை அப்ளை பண்ணி அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு இருக்கோம். தற்போது அந்த நடைமுறையை மாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் நம்ம வாங்கின ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, அது கல்யாணம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செஞ்சு அதற்கான சான்றிதழ், மேரேஜ் சான்றிதழை, திருமண சான்றிதழை நம்ம வாங்கி வைக்கணும். இதற்கான ப்ரொசீஜராக இப்போ இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு டேட் வாங்கிட்டு பணம் கட்டிட்டு நாம் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறோம். அங்கே போயிட்டு 2 மணமகன் மணமகள் எல்லாமே சாட்சிகள் அவங்களாம் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே பதிவு செஞ்சு புகைப்படம் எடுத்து தான் அங்கே ஒரு சான்றிதழ் ஒரு வாரம் கழித்து அந்த சான்றிதழ் கொடுக்குறாங்க. இந்த நடைமுறை ஒரு சிக்கலான ஒரு நடைமுறையாக இருக்கிறதா பரவலாக சொல்கிறாங்க. நிறையா நபர்களுக்கு அலைச்சலாக இருக்குது. விஓட்ட சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு அலைச்சலாக இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டாலும் திருப்பி அது தொகையை கட்டிட்டாலும் கூட திருப்பி அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பண்ணும்போது அங்கே தனியாக அதற்காக கட்டணம் வசூலிக்கிறாங்க. இது போன்ற சிக்கல்களும் குற்றச்சாட்டுகளும் பிரச்சனைகளும் இதில் நிறையா பொதுமக்கள் சந்திச்சிட்ருக்காங்க. இந்த சூழலில் இது அலுவலகத்துக்கு வராமலே இது பதிவு செய்து என்ன வழிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு ஆலோசனை பண்ணி தற்போது ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமண சான்றிதழை வாங்கணும் அப்படின்னா, அதாவது திருமணமானவர்கள் திருமண சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா இனிமே நீங்கள் அலுவலகத்துக்கு அலைய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டா திருப்பி ஆன்லைன்லேயே பணம் கட்டிட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் பெற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் அந்த நடைமுறையை விரைவில் தமிழ்நாடு அரசு கொண்டு வரப்போன்னு சொல்லியிருக்காங்க. இது நடைமுறைக்கு வந்தால் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.